Dear students, இப்போ வந்து பிகினிங்கில் வந்து டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் யூஸ் பண்ணி ஒரு சம்மும் அண்ட் தென் கிரஹாம்ஸ் லாவும் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சம் பார்க்க போகிறோம். சம்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். என்னென்ன கேஸ் எடுத்திருக்கோம்னா நியான், ஆர்கான், ஜெனான் இந்த 3 கேஸ் எடுத்திருக்கோம். 3மே நோபல் கேஸஸ், மந்த வாயுக்கள், ஒன்றுடன் ஒன்று அவை வினைபுரிவது இல்லை. நம்ம கண்டிஷனே என்னது, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் படி தே ஷுட் பி நான் ரியாக்டிவ்னு சொல்லியிருக்கோம், ஒன்று வினைபுரியாதாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ போட்டாச்சு. இது எவ்வளோ மோல் இருக்குது? 4.76. இது எவ்வளோ இருக்குது? 0.76. இது எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? 2.5. ஒவ்வொரு வாயுனுடைய மோல்கள் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதியிருக்கிறோம். டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க? 2 அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2 வளிமண்டல அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தனி என்ன கேட்டிருக்காங்க? நியானுடைய பார்ஷியல் ப்ரெஷர், ஆர்கானுடைய பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் ஜெனானுடைய பார்ஷியல் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. அதாவது நியான், ஆர்கான், ஜெனான் இது 3னுடைய பகுதி அழுத்தம் வந்து கேட்டிருக்காங்க. என்ன ஃபார்முலா சொன்னோம்? பார்ஷியல் ப்ரெஷர் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர், மோல் பின்னம் இன்ட்டு மொத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். முதல்ல எது கொடுத்துட்டாங்க? டோட்டல் ப்ரெஷர், மொத்த அழுத்தம் கொடுத்துட்டாங்க. அப்போ எது மட்டும் பார்த்தா போதும்? மோல் ஃப்ராக்ஷன் பார்த்தா போதும், மோல் பின்னம் பார்த்தா போதும். மோல் பின்னம்ங்கிற என்னது? எந்த கேஸுக்கு மோல் ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோமோ அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் மேலே இருக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கீழே இருக்கணும். தி கேஸ் ஃபார் விச் தி மோல் ஃப்ராக்ஷன் இஸ் டு பி ஃபவுண்டு, அது என்ன செய்யணும்னா அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் மேலே எழுதணும், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸை கீழே எழுதணும். இப்போ நியான் இருக்குது, நியானோட டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? 4.76. அது மேலே எழுதிட்டேன். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாருங்கள், 4.76, 0.74, 2.5 எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதை பூரா ஆட் பண்ணி பார்த்தா நான் அது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 8 அப்படின்னு வருது. நியானோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? 4.76. இது வந்து எது பார்த்துருக்குறோம்? மோல் ஃப்ராக்ஷன் பார்த்துருக்குறோம். தென் பார்ஷியல் ப்ரெஷர் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர், பகுதி அழுத்தம் ஈக்குவல் டு மோல் பின்னம் இன்ட்டு மொத்த அழுத்தம். மோல் பின்னம்னா அது அப்படி இங்கே எழுதிட்டேன். 4.76/8 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர்னா ஒருத்தர் 2 இந்த இருக்குல்லையா, டோட்டல் ப்ரெஷர் 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஈஸி தான், நான் சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. இது அடிச்சா 4 வரும், 4 ஆல் டிவைட் பண்ணி போட்டலாம். 1.19 அட்மாஸ்பியர் அப்படின்னு வரும். தென் எது பார்க்க போகிறோம்? ஆர்கானுக்கு பார்த்துருக்குறோம். ஆர்கானுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? 0.74. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? 8 ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம். ஸோ மோல் ஃப்ராக்ஷன், மோல் பின்னம், எதனுடைய மோல் பின்னம்? ஆர்கானுடைய மோல் பின்னம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆர்கான் எவ்வளோ? 0.74/8. பார்ஷியல் ப்ரெஷர், பகுதி அழுத்தம் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? டோட்டல் ப்ரெஷரில் மல்டிப்ளை பண்ணணும். டோட்டல் ப்ரெஷர் எவ்வளவு? 2. ஸோ 0.74/8 இன்ட்டு 2. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 0.185 வருது. தென் ஜெனானுக்கு, ஜெனானுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? 2.5. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கேயே கண்டுபிடிச்சோம், 8 போட்டாச்சு. டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ பார்த்துருக்குறோம்? 2 கொடுத்துருக்குறாங்க, போட்டாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 0.625. ஒன்று தெரிஞ்சு வச்சாங்க, எல்லா பார்ஷியல் ப்ரெஷரும் கூட்டினா என்ன வரும்னா டோட்டல் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்னென்ன பார்ஷியல் ப்ரெஷர், பகுதி அழுத்தம் என்னென்ன பார்த்துருக்கோம்? 1.19, 0.185, 0.625 இதெல்லாம் கூட்டினா என்ன வருது பாருங்கள்? 2 வரும். அதனால் பகுதி அழுத்தங்களை புறம் கூட்டினோம்னா எதுக்கு சமமாக இருக்கும்னா மொத்த அழுத்தத்துக்கு சமமாக இருக்கும். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாங்கிறது இதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? டோட்டல் ப்ரெஷர் வந்து 2 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்கு. நமக்கு என்ன வந்திருக்கு? 2 அட்மாஸ்பியர் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெரிஃபை பண்ணிக்கலாம். தென் கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், கிரஹாமின் விரவுதல் விதி. இந்த விரவுதல்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, அந்த லா போகிறதுக்கு முன்னாடி அந்த டிஃப்யூஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். விரவுதல் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். இங்கே ஒரு சேம்பர் இருக்குது. இந்த சேம்பரை வந்து 2ஆக பிரிச்சுருக்குறோம். ஒரு கலனை வந்து 2ஆக பிரிச்சுருக்குறோம். இதில் ஹோல்ஸ் இருக்கும், போர்ஸ் இருக்கும். இங்கே ஒரு கேஸும் இங்கே ஒரு கேஸும் வச்சுருக்கோம். 2 வாயுக்கள் வந்து வச்சுருக்குறோம். இந்த போர்ஸ் வழியாக ஒரு கேஸ் வந்து இங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து இங்கேயோ போகும். எப்படி போகும் அப்படின்னா, ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைட்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் சைடு போகும். சப்போஸ் இந்த கேஸ் இருக்குது, இந்த கேஸ் இந்த பக்கம் முதல்ல இருந்திருக்காது. அப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், இங்கே கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். அப்போ கேஸ் இங்கேருந்து இங்கே போகிறது எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். இந்த கேஸ் 2 பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இல்லைன்னா இங்கே தானே ஹையர் கான்சன்ட்ரேஷன், இங்கேருந்து இங்கே போகும். அதாவது வாயு 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை அப்படின்னா இங்கே செறிவு அதிகம், இங்கே செறிவு குறைவு. அப்போ இங்கேருந்து இங்கே போகும். கேஸ் 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இல்லை அப்படின்னா இதான செறிவு அதிகம், இங்கேருந்து இங்கே வரும். ஹையர் கான்சன்ட்ரேஷன், லோயர் கான்சன்ட்ரேஷன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய கேஸ் இங்கே வரும், இங்கே இருக்கக்கூடிய கேஸ் இங்கே வரும். இது எது வரைக்கும் குடிப்போம்னா இங்கே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய கேஸுனுடைய கான்சன்ட்ரேஷன் இங்கேயும் சமமாக இருக்கணும், கேஸினுடைய கான்சன்ட்ரேஷன் இங்கேயும் வந்து சமமாக இருக்கும். இது மாதிரி ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன், அதிக அழுத்தத்துலேருந்து குறைந்த அழுத்தத்துக்கு இந்த துளைகள் வழியாக வாயுக்கள் போகிறதுக்கு தான் என்னென்னா விரவுதல், டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
வழக்கம் போல் நம்ம எடுத்துக்கிட்ட கேஸ் என்ன இருக்குன்னா நான் ரியாக்டிங்காக இருக்கணும், வினை புரியாத வாயுக்களாக இருக்கணும். ஸோ வென் டூ நான் ரியாக்டிங் கேஸஸ் எடுத்துக்கிட்ட ரெண்டுனாது நான் ரியாக்டிங் கேஸஸ் தே ஆர் அலௌடு டு மிக்ஸ். அப்படி தானே இங்கே வச்சுட்டு இந்த ஹோல் வழியே ரெண்டு மிக்ஸ் ஆகும், மிக்ஸ் பண்ணால் அலோவ் பண்ணுறோம். தி கேஸ் மாலிகுல்ஸ் மூவ் ஃப்ரம் தி ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு தி ரீஜன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன். ரெண்டு கேஸ் எடுத்துருக்குறோம், நான் ரியாக்டிங், அது மிக்ஸ் பண்ணும்போது என்ன அது கேஸ் மாலிகுல் வந்து எப்படி மூவ் ஆகுது, ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைட்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் சைடுக்கு மூவ் ஆகுது, அதிக அழுத்த பகுதியிலேருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு போகுது. இந்த திஸ் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் டிஃப்யூஷன். ஸோ வாஸ்தரலாம் when two non-reacting gases are allowed to mix, the gas molecules move from the region of higher concentration to the region of lower concentration. This property is known as diffusion. என்ன எடுத்துருக்கோம், ஒன்று வினைபுரியாத வாயுக்கள் எடுத்திருக்கோம். அவைகளை கலக்கும்போது இப்படி வைக்கும்போது ரெண்டும் கலக்கும்போது மூலக்கூறுகள் வாயு மூலக்கூறு எப்படி போகுது, அதிகமான செறிவுள்ள பகுதியிலேருந்து குறைவான செறிவுள்ள பகுதியை நோக்கி நகர்வது விரவுதல் எனப்படும். ஸோ கேஸ் 1 இப்படி போகும், கேஸ் 2 இங்கே வரும். இதுக்கு பேர் என்னது டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. அடுத்து எஃப்யூஷனுங்கிற பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, இங்கே கேஸ் வச்சுருக்கோம், இங்கே ஹோல் வச்சுருக்கிறோம், இங்கே இந்த இடம் இப்படி இருக்குது எம்டியாக இருக்குது. ஏன்னா எல்லா கேஸ் இதுலேருந்து இங்கேருந்து இங்கே வரும் இல்லையா, இதுக்கு பேர் என்னென்னா எஃப்யூஷன், பாய்தல் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இந்த எஃப்யூஷன் சொன்னோன்னே இந்த பாய்தல் என்ன ஞாபகத்துக்கு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் முடிஞ்சு பெல் அடிச்சோடனே இந்த பசங்க பறந்து ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஒரு வகுப்பறையிலேருந்து எல்லாம் பாஞ்சு வெளியே போவாங்க. பாய்தல்ங்கிறது வந்து ஒரு அடைச்சி வச்சிருக்கக்கூடிய கேஸ் மாலிகுலுக்கு ஹோல் கிடைக்கும்போது அது வழியாக ஃபாஸ்ட்டாக வெளியேறதுலேயே அதான் என்ன சொல்கிறேன் பாய்தல், எஃப்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ எஸ்கேப்பிங் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் ஃப்ரம் அ கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் வந்து என்னது எஸ்கேப் ஆகுது த்ரூ எ வெரி ஸ்மால் ஹோல். இந்த இருக்குல்ல இதில் இந்த இடத்துல ஸ்மால் ஹோல் இருக்கும், இந்த ஸ்மால் ஹோல் வழியை போகிறதுக்கு தான் என்ன சொல்கிறோம் எஃப்யூஷன் சொல்கிறோம். ஒரு கலனில் உள்ள சிறு துளையின் வழியாக வாயுக்கள் வெளியேறக்கூடிய நிகழ்வு என்ன சொல்கிறோம்னா பாய்தல் அப்படின்னு சொல்கிறோம், எஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிஃப்யூஷனோ எஃப்யூஷனோ எதை பொறுத்து இருக்கும், இதை சொல்கிறது தான் கிரஹாம்ஸ் லா. ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கேஸ் வந்து ஒரு இடத்துல அதாவது சொன்னோம்ல ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், லோயர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன், எவ்வளவு மாலிகுல் எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கு, ஹவு மச் கிராம் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் ஹவு மச் டைம், எவ்வளோ நிறைய மூலக்கூறுகள் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, எவ்வளோ நிறைய மூலக்கூறுகள் வெளியேறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது. ஸோ அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், எவ்வளோ மூலக்கூறுகள் வெளியேறி இருக்குது அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது என்ன ரேட். ஸோ விரவுதல் வீதமாக இருக்கலாம், பாய்தல் வீதமாக இருக்கலாம். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் அர்த்தம் எவ்வளோ வேகமாக அது வெளியில் போகுது அப்படிங்கிறது, அல்லது பரவுது அல்லது விரவுதுன்னு அர்த்தம். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் ஆஃப் அ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் தி கேஸ். அதாவது அது எதை பொறுத்திருக்குன்னா அந்த கேஸுடைய மோலார் மாஸை பொறுத்திருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லியிருக்கோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி மோலார் மாஸ். இதனுடைய மீனிங் என்னென்னா மோலார் மாஸ் அதிகமாக இருந்தால் என்னோடய டிஃப்யூஷன் கம்மியாக இருக்கும், மோலார் மாஸ் கம்மியாக இருந்தால் என்னோடய டிஃப்யூஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது பாய்தலோ அல்லது விரவு எதுவாக இருந்தாலும் சரி, டிஃப்யூஷன் எஃப்யூஷன் எதுவாக இருந்தாலும் சரி மூலக்கூறு நிறைக்கு எதிர்விதத்தில் இருக்கும். ஒரு வாயுவின் விரவுதல் அல்லது பாய்தல் வீதமானது வாயுவின் மோலார் நிறையின் வர்க்க மூலத்திற்கு எதிர்விகிதத்தில் அமையும். இதை ஞாபகம் வச்சாங்க. அதாவது மாலிகுல் மோலார் மாஸ் அதிகமான டிஃப்யூஷன் ரேட்டு குறைஞ்சிரும், மோலார் மாஸ் குறைஞ்சா டிஃப்யூஷன் ரேட் வந்து அதிகமாகும். உதாரணத்துக்கு ரெண்டு கேஸ் எடுத்துருங்க, கேஸ் ஏ கேஸ் பி. ஏனுடைய மோலார் மாஸ்னது எம்ஏன்னு வச்சுருக்கோம், பினுடைய மோலார் மாஸ்னது எம்பி. ஏ எவ்வளோ வேகமாக டிஃப்யூஸ் ஆகுது, ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது விரவுதல் வேகம் அப்படின்னு அர்த்தம், அது R1. பிங்கிறதுக்கு வந்து என்னது R2, அது என்னது விரவுதல் வேகம் அப்படி வச்சுக்கலாம், விரவுதல் வீதம் அப்படின்னு வச்சுக்கோ, ரேட் ஆஃப் டிஃப்யூஷன், இது R1 R2. அடுத்து ப்ரெஷர், ஏனுடைய ப்ரெஷர்னது பிஏ, பினுடைய ப்ரெஷர்னது பிபி, இதை மூணையும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ RA பை RBன்னு என்னது, RA என்னது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் ஏ, ஏனுடைய டிஃப்யூஷன் விரவுதல் வீதம், RBன்னு என்னது பினுடைய விரவுதல் வீதம், ரெண்டையும் வகுத்துருக்கோம். இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக. இங்கே பாருங்கள், ஏ எங்கே இருக்குது பாருங்கள், RA மேலே இருக்கும், எம்இ எங்கே இருக்கும் கீழே இருக்கும், RB கீழே இருக்கும், எம்பி எங்கே இருக்குது மேலே இருக்குது. இதுதான் என்ன சொல்கிறது, இப்படி ஆப்போசிட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி மோலார் மாஸ். எம்ஏங்கிறது மோலார் மாஸ். ஸோ விரவுதல் வீதமானது அந்த வாயினுடைய மோலார் நிறையின் வர்க்க மூலத்திற்கு எதிர்வீதம். ஏன் எதிர்வீதம், இது மேலே இருக்குது கீழே இருக்குது பாருங்கள், இது கீழே இருக்குது மேலே இருக்குது, அப்படின்னு தான் நான் சொன்னோம் எதிர்வீதம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த ஈக்குவேஷனில் வந்து ஏபி ரெண்டு கேஸ் ஈக்குவல் ப்ரெஷரில் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். அப்படி இல்லாமல் ரெண்டு வேறு வேறு ப்ரெஷராக இருந்தால் இந்த ஃபார்மில் அப்படியே எழுதிக்கங்க. இங்கே என்ன பண்ணும், பிஏ பிபி போட்டுக்கோங்க. ஏன்னா
ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து எதை பொறுத்ததுன்னா ப்ரெஷர் பொறுத்து. ரொம்ப வேகமாக எழுதுனா இந்த கேஸ் வேகமாக வெளியில் போகும், அதனால் என்னன்னா ஆர் அதிகமாகும். ஸோ ப்ரெஷரும் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், நேர் விகிதமாக இருக்கும். அதனால் இது அப்படி நேராக போட்டுக்கணும். இது எப்போது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரெஷராக இருக்கும்போது, ரெண்டு வேறு வேறு ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா ஆர்ஏக்கு நான் ஒன்று பிஏ போடணும், ஆர்பிக்கு வந்து பிபி போடணும். பிஏ பை பிபி இன்ட்டு ரூட் ஆஃப் எம்பி பை எம்ஏ. சரி, இதை வச்சு ஒரு சம் போட போகிறோம். ஒரு அன்னோன் கேஸ், அது என்ன கேஸுங்கிறது தெரியாது, அதனுடைய ரேட் ஆஃப் டிவிஷன், அதனுடைய விரவுதல் வீதம் எவ்வளோ இருக்குன்னா நைட்ரஜனுடைய விரவுதல் விதத்தில் பாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கில், அல்லது அது நைட்ரஜனுடைய விரவுதல் விதத்தில் 0.5 டைம்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தி ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் தி அன்னோன் கேஸ் இஸ் 0.5 டைம்ஸ் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜனுடைய விரவுதல் விதத்தில் எவ்வளோ இருக்குது? 0.5 டைம்ஸ் இருக்குது. 0.5னாலும் பாதினாலும் ஒன்று தானே. அந்த அன்னோன் கேஸினுடைய ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் விரவுதல் வீதம் வந்து நைட்ரஜனுடைய விரவுதல் விதத்தில் பாதியாக இருக்கிறது. R × 2, 0.5 × R. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்குறாங்க? அன்னோன் கேஸினுடைய விரவுதல் வீதம் வந்து நைட்ரஜனுடைய விரவுதல் வீதத்தில் பாதி. அதனுடைய மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. அந்த அன்னோன் கேஸுக்கு மோலார் மாஸ், மோலார் நிறை கேட்டிருக்கிறாங்க. சரி, ஃபார்முலா போட்டலாமா? R × R அன்னோன் அப்படின்னா R × என்ன அர்த்தம்? நைட்ரஜன் வாயுனுடைய விரவுதல் வீதம். அடுத்து R அன்னோன், தெரியாத வாயுனுடைய விரவுதல் வீதம். இங்கே என்ன இன்வெர்ஷியல் ப்ரொபோர்ஷனல் என்ன சொல்லியிருக்கோம்? இது R அன்னோன் கீழே இருக்கனால M அன்னோன் மேலே வந்துடும், R × மேலே இருக்கனால M × கீழே வந்துடும். சரி, ஓகே. இந்த R × அப்படி வச்சுக்கிட்டேன். இந்த R அன்னோன்னா சொல்லியிருக்கோம் நைட்ரஜனுடைய விரவுதல் வீதத்தில் பாதின்னு சொன்னோம். அதனால் R × நைட்ரஜனுடைய விரவுதல் வீதம், அதில் பாதி எவ்வளவு? /2 போட்டாச்சு. இந்த பார்ட் வந்து நைட்ரஜனுக்கு மோலார் மாஸ் எவ்வளவு? 28. ஏன்னா எண்ணுக்கு வந்து 14, N2னா 28 வந்துடும். ஸோ இந்த பார்ட்டு முடிச்சிட்டோம். இப்போது இந்த 2 நயரும் மேலே போயிடும், 2 மேலே கொண்டு போயிட்டோம். மேலே கொண்டு போயிட்டு R × R × நயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ எது மட்டும் இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். ஸோ 2 = √M unknown / 28. இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போகிறோம். 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4. இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டு போயிடும். அப்போ என்ன வரும்? M unknown / 28 அப்படின்னு வரும். நம்ம M unknown வேணும். அப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 28 × 4, அப்போ நான் ஒரு 112 கிராம் மோல் பவர் மைனஸ் சொன்னோம். திரும்ப சொல்கிறேன். R × நைட்ரஜனுடைய விரவுதல் வீதம், ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் நைட்ரஜன், R அன்னோன். இது கீழே இருக்கிறனால இங்கே என்ன? இது மேலே போயிடும், இது மேலே இருக்கிறனால கீழே வந்துடும். ஃபார்முலா அப்படி ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. அடுத்த சம்மில் என்ன சொல்லியிருந்தாங்க? இந்த அன்னோனுடைய ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் விரவுதல் வீதம் வந்து நைட்ரஜனில் பாதின்னு சொன்னாங்க. ஆனால் R × 2 போட்டோம். இங்கே M × கண்டுபிடிச்சி எவ்வளோ போட்டோம்? 28 போட்டோம். 2 எங்கே போயிடும்? மேலே போயிடும். R × நைரும் கேன்சல் ஆகிடும். இது வரைக்கும் ஓகே. அடுத்து இங்கே 2 இருக்குது. 2 ஸ்கொயர் பண்ண வரும் 4 வரும். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது எது போயிடும்? ஸ்கொயர் ரூட் போயிடும். இப்போ M unknown / 28. நமக்கு என்ன வேணும்? M unknown வேணும். அன்னோன் கேஸ்னுடைய மோலார் மாஸ் வேணும். கிராஸ் சொல்லிட்டு இருக்குன்னா 4 × 28 = 112 கிராம் மோல் பவர் மைனஸ் 1. அடுத்து இன்னொரு கணக்கு. ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் A and B, 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. 2 கேஸ்னுடைய விரவுதல் வீதம் வந்து 2:1னா அந்த மோலார் நிறை வந்து எந்த விதத்தில் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விரவுதல் வீதம் 2:1னா மோலார் நிறை, மோலார் மாஸ் வந்து எந்த ரேஷியோவில் இருக்கும்? இப்போ RA / RB = MB / MA ஃபார்முலா போட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? விரவுதல் வீதம் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குது பாருங்கள்? 2:1. A and B are in the ratio 2:1. அப்போது AB ரேஷியோ 2:1னா பியை காட்டிலும் ஏ எவ்வளோ தர? 2 மடங்கு வந்து டிஃப்யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் RAக்கு பதிலாக 2 RBன்னு போட்டேன். ஏன் RBன்னு போட்டு நல்லா கவனிங்க. ஏயும் பி எந்த ரேஷியோவில்? 2:1. அப்போ பியை காட்டிலும் ஏ எத்தனை மடங்கு இருக்குது? 2 மடங்கு இருக்குது. பியினுடைய விரவுதல் வீதம் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் அது RB. அப்போ என்ன வரும்? 2 RB. இது கேன்சல். அப்போ எது மட்டும் இருக்கும்? 2 இருக்கும். ரைட் சைடில் என்ன ஃபார்முலா இருக்குது? √MB / MA. 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது நான் 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4. இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது எது போயிடும்? ஸ்கொயர் ரூட்டு போயிடும். அப்போ என்ன வரும்? MB / MAன்னு வரும். என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் மோலார் மாஸ்னால் அப்போ என்ன வரும்? MA / MB கண்டுபிடிக்கணும். நம்ம அன்றைக்கி என்ன இருக்குது பாருங்கள்? MB / MA இருக்குது. அப்போ MA / MA இருக்கு, தலையில் மாற்றுங்க என்ன வரும்? 1/4. அப்போ MB எந்த ரேஷியோ இருக்கும்? 1:4. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஃபார்முலா எழுதியாச்சு. பிஏ காட்டிலும் ஏனோட டிஃப்யூஷன் எத்தனை மடங்கு இருக்குது? 2 மடங்கு இருக்குது. 2 டைம்ஸ் இருக்குது. எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? அந்த ரேஷியோ வச்சு. ஸோ 2 RBன்னு போட்டோம். RB என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ 2 = √MB / MA. 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? இங்கே 4, இங்கே MB / MA வரும். நமக்கு என்ன வேணும்? MA / MB தான் வேணும். அப்போ MA / MB இதுக்கு ரெசிப்ராக்கல் தான், இதுக்கு ரெசிப்ராக்கல் எவ்வளோ? தலைகீழ் எடுத்தால் என்ன வரும்? 1/4 வரும். therefore MA / MB = 1:4.
தேங்க்யூ வெரி மச்.